நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் அவரது பரிந்துரையாலும் இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக முதற்கண் நன்றி செலுத்துவோம். இன்று இந்த திருப்பலியிலே நம்மோடு கலந்து கொண்டு ஜெபிக்க இருக்கின்ற அருட்தந்தையோடு நானும் இணைந்து உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக்கொண்டு, அன்னையினுடைய அருள் ஆசீர் இந்த வாரம் முழுவதும் நம் கரம் பற்றி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. பல நேரங்களிலே அவசரமாகவும் ஆத்திரமாகவும் ஆவேசமாகவும் செயல்பட வேண்டும் என்று நம் மனம் துடிக்கும். ஆனால் நிறுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது நமக்கு மகிழ்வும் நிறைவும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். சிறப்பாக குடும்ப உறவுகளில் அவசரம் தேவையில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவசரமாக ஆவேசமாக முடிவு செய்த நேரங்களுக்காக, உறவை பாழ்படுத்திய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறி, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நீர் உளம் கனிந்த உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை வெடிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை
காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 86 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிப்பவர். ஏனெனில் என் தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உம் பேருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர். வியத்தகு செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை புரிகிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார்தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டனர். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உமது விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தாம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு வேறு ஓர் உவமை கூறினார். பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஊமைகள் வாயிலாக உரைத்தார். ஊமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஊமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் சென்றார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கரை காக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியல்லோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டின் பொதுக்காலம் 16வது ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கும் அன்னை வேளாங்கண்ணி தாய்க்கும் நமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்வோம். இந்த நல்ல நாளிலே வாழ்க்கை சூத்திரம் ஒன்றை ஆண்டவர் நமக்கு இந்த வாசகத்தின் வழியாக, சிறப்பாக நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லுகிறார். அந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 4 பிரிவுகளாக இன்று இந்த மறையுரையை அமைக்கிறேன். 1 நற்செய்தியின் பின்னணி, 2வது ஒரு சிறிய விளக்கம், 3வது இந்த உவமை தரும் பாடம், 4வது நம்மால் வாழ முடியும் என்ற ஒரு நேர்மறை சிந்தனையோடு முடிக்க ஆசைப்படுகிறேன்.
நற்செய்தியின் பின்னணி விண்ணரசு பற்றிய உவமைகளை பற்றி இயேசு கூறுகிறார் என்பதை நாம் அறிவோம். போன வாரம் வேண்டுமென்றே இறையரசை எதிர்த்தவர்களை பரிசேயர், சதுசேயர், சமயத் தலைவர்கள் என்று பார்த்தோம். இன்று மீண்டும் இறையரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீய சக்திகளை ஆண்டவர் கூறுகிறார். அவைகளை எப்படி மேற்கொள்வது, எப்படி செயல்படுவது என்பதையும் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது, சற்று விரிவாக இந்த உவமையை பார்ப்போம். நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய நிலத்தில் விதைக்கிறார். பிறகு அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விரைத்து விட்டு போனான் என்று பார்க்கிறோம். இதைத்தான் விண்ணரசு விழுமியங்களுக்கு, மனித உறவுகளுக்கு எதிரானவையாக நாம் பார்க்கிறோம். நன்மையும் தீமையும் ஒன்றாகவே இணைந்து இருக்கின்றன என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இதை எப்படி கையாளுவது, இந்த சூழலை எப்படி மேற்கொள்வது, என்ன செய்வது என்பதுதான் இன்றைய மறையுரை. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் இதை எப்படி கையாளுகிறார்கள் என்று பாருங்கள். அதிலே நாம் பார்த்தோம், அவர்கள் அவசரப்படுகிறார்கள், ஆவேசப்படுகிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள். நாங்கள் சென்று அந்த களைகளை பிடுங்கி விடட்டுமா என்று நிலக்கிழாரிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நிறுத்தி நிதானமாக பொறுமையாக, அப்படியா யாரோ போட்டாங்களா, இந்தா உடனே பிடுங்க என்று அவர் சொல்லவில்லை. மிகவும் பொறுமையாக அவர்கள் எதிர்பாராத ஒரு பதிலை அவர்களுக்கு தருகிறார். வேண்டாம் என்று அவர்களிடம் சொல்லி, அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம். அதுதான் அங்கே தலைப்பாக நான் தந்திருக்கிறேன். வேண்டாம், ஆத்திரம் அவசரம் தேவையில்லை, ஆவேசம் தேவையில்லை, இரண்டும் ஒன்றாகவே வளரட்டும் என்று சொல்லுகிறார். ஆக பயிரையும் களைகளையும் ஒன்றுபோல் வளரட்டும் என்று கூறி, இதற்கு காரணம் எதிரி விளைத்த களைகள்தான், ஆனால் அவசரப்பட வேண்டாம், ஏனென்றால் பயிரைப் போலவே அதுவும் இருக்கும். எப்படி என்றால், ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். பசும் தோல் போர்த்திய புலி என்பார்கள், பார்த்திருக்கிறோம். புலி பசுவை போல போர்த்தி கொண்டு ஏமாற்ற வருகின்றதைப் போல இந்த களைகளும் அந்த பயிரை போலவே இருக்கும். எதை பிடுங்குகிறோம் என்பது ஆரம்பத்தில் தெரியாமல் போய்விடும். ஆகவே பசும்போல் போர்த்திய புலியை போல இருக்கின்ற இந்த சூழல் வேண்டாம், விட்டுவிடுங்கள், அவசரம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். பயிரையும் சேர்த்து நீங்கள் பிடுங்கிவிட்டால் அது மிகவும் நஷ்டமாகி போய்விடும் என்று சொல்லுகிறார். சற்று நான் நிறுத்துகிறேன், உங்களுடைய சிந்தனைக்காக இதை சொல்லுகிறேன். எத்தனை முறை எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்முடைய குடும்ப உறவுகளை அல்லது சந்தோஷமாக இருக்கின்ற நேரங்களை, மகிழ்வோடும் மனநிறைவோடும் இருக்கக்கூடிய நேரங்களை அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு ஆத்திரப்பட்டு அழித்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நான் அதிகமாக ஒன்றும் சொல்லவில்லை, நடப்பதைத்தான் உங்களிடம் சிந்திக்க சொல்லுகிறேன். நான் இதை செஞ்சிருக்க வேண்டாம், அவர் நல்ல மனுஷன், இருந்தாலும் அவசரப்பட்டு இப்படி செஞ்சிட்டேன் ஃபாதர்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்கக்கூடாது, ஆனால் அள்ளி தூவி விட்டேன். அந்த வார்த்தையால் இப்பொழுது நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன், உறவுகள் வீணாகி போய்விட்டது என்று எத்தனை முறை நாம் அவசரத்தில் ஈடுபட்டு ஆவேசத்தோடு ஆத்திரத்தோடு உறவுகளை பலப்படுத்தாமல் உறவுகளை வீழ்படுத்தி இருக்கிறோம், அழித்திருக்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆகவே நம் வாழ்விலும் இந்த அவசரம் தேவையில்லை. நிறுத்தி நிதானமாக பொறுமையோடு சிந்தித்தால் நம்முடைய வாழ்வு எப்படி இனிக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு அறைகூவல் விடுகிறார். நன்மையும் தீமையும் சேர்ந்தே இருக்கும், பொறுமையும் கோபமும் நிதானமும் சேர்ந்து தான் இருக்கின்றன.
எப்படி நாம் வாழ முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். மூன்றாவதாக உவமை கூறும் ஒரு சிறிய பாடம். பொறுமை, வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதுதான் இந்த உவமை நமக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடம். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் என்று அந்த நிலக்கிழார் சொல்லுகிறார். அறுவடை வரை இரண்டும் வரட்டும், ஒன்றும் தவறில்லை, வரட்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? மிக பொறுமையாக இருக்கிறார், மிகவும் நிதானமாக செயல்படுகிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். எதற்கு? அந்த களைகள் நல்லவைகளாக மாறும் என்பது அல்ல பொருள். அந்த களைகளும் வளரட்டும், நல்லவைகள் இன்னும் சிறப்பாக வளரட்டும் என்று அந்த காலத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். அந்த பொறுமையான சூழலைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். களைகள் ஒரு நாளும் பயிராக மாறப்போவதில்லை. அவர் களைகளை காட்டி அந்த காலத்தை தான் சொல்லுகிறார். இன்னும் வளரட்டும், இன்னும் இந்த ஆள் இப்படி இருக்கிறான், இன்னும் வளரட்டும், இன்னும் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த காலம், த டைம் தட் இஸ் கிவன், அதை பயன்படுத்தி மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கலையை சொல்லுகிறார். கலை மாறிவிடும் என்று அவர் சொல்லவில்லை. ஆகவே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கலைகளைப் போல இருக்கின்றவர்கள் காலம் தருகின்ற பொழுது, வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதை நல்லவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த கடவுள் மிக அற்புதமானவர். நம்மை படைத்து வழிநடத்துகின்ற அந்த தெய்வத்தை பற்றி 2 இடங்களிலே நாம் மிக அழகாக பார்க்கிறோம். ஒன்று எண்ணாகமும் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். மோசே மக்களுக்காக வேண்டுதல் செய்தல் என்ற பகுதியில் இதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் வணங்கா கழுத்தினராக என்ன செய்தாலும், எவ்வளவு வாய்ப்பு கிடைத்தாலும், இறைவன் எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் அவர்கள் செய்வதையே திரும்ப திரும்ப செய்து அவரை இரிட்டேட் பண்ணுகிறார்கள், அவரை மிகவும் மனச்சோர்வடைய செய்கிறார்கள். ஆகவே கடவுள் வெறுத்து போகிறார், அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசே என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். மோசே ஆண்டவர் ஆற்றல் சிறப்புறுவதாக என்று கூறி 18வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். 14-18 எண்ணாகமம். ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர், அருளிரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர், குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர், எவ்விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வோரை விட்டு விடாதவர். ஆகவே நீர் நல்லவர், ஏன் இவர்களை அழிக்க பார்க்கிறீர்? வேண்டாம் என்று அவரிடம் சொல்லி, இன்னும் சற்று பொறுமையாக இருப்பீர்களா, இன்னும் சற்று அருளிரக்கத்தை காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இதேதான் மிக அழகாக யோனா புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். அதை விட இன்னும் அதிகமாக யோனா 2-3 வார்த்தைகளை சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய கடவுள், அதுதான் அவர் கொடுக்கின்ற, அவரிடம் இருக்கின்ற பொறுமை, அவர் நமக்கு தருகின்ற வாய்ப்பு. ஆகவே இந்த பொறுமையும் வாய்ப்பையும் நாம் அவசரப்படாமல், ஆவேசப்படாமல், ஆத்திரப்படாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் நம் கடவுளை முன்னிறுத்தி நமக்கு சொல்லுகிறார். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகவே அருமையான கடவுளை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய கடவுள் யார் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. He gives opportunities, நமக்கு நிறைய வாய்ப்புகளை தருகிறார். He is very patient. நீங்கள் என்றாவது ஒரு நாள் திரும்பி நல்லவர்களாக மாறி வருவீர்கள், அவரது அன்பை புரிந்து கொள்வீர்கள், குடும்பத்தில் உள்ள உறவுகளை புரிந்து கொள்வீர்கள். இந்த உறவு இல்லாமல் நம்மால் வாழ முடியாது, நாம் எல்லோரும் நடைப்பிணங்களாக மாறிவிடுவோம், நம் குழந்தைகள் நடுத்தருவிலே தெரியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே மனம் மாற வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கால அவகாசத்தை பொறுமையோடு நமக்கு தருகிறார், கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகிறார். ஆகவே கடவுள் நீதியும் இரக்கமும் உள்ளவர் என்று பார்க்கிறோம். தண்டனையும் கொடுப்பவர், அதே நேரத்தில் இரக்கம் காட்டுகின்ற ஒரு அருமையான தெய்வம் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தெய்வத்தை தான் அவர் முன்னிறுத்தி இயேசு இந்த உவமையை சொல்லுகிறார். வளரட்டும், இரண்டும் வரட்டும், இறுதியிலே பார்த்து கொள்ளுவோம். காலம் நமக்கு கிடைத்து இந்த விண்ணரசை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விண்ணரசுக்கு எதிராக தீய சக்திகளாக செயல்படக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் நான் வாய்ப்பு தருகிறேன், பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறேன், அவர்கள் வந்தால் அவர்களை வாழ வைப்பேன் என்று அவர் மிக அழகாக சொல்லுகிறார். ஆகவே நாமும் இப்படித்தான் வாழ வேண்டும், அந்த இறைவனை முன்னிறுத்தி வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு
இந்த குணாதிசயங்களோடு பொறுமையோடு வாய்ப்புகளை பெற்று தருகின்ற அந்த இறைவனோடு சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே நம் வாழ்வு தொட்டாசினிங்கி மனநிலையை மாற்ற வேண்டும். இப்படின்னா போதும், வீட்டுக்கு ஓடுறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பெண்கள் இருக்கிறார்கள். உன்னோடு வாழ முடியாது என்று சொல்லுகின்ற ஆணாதிக்க மிகுந்த ஆண்கள் இருக்கிறார்கள். யார் சரி யார் தவறு என்ற பட்டிமன்றம் அல்ல இது. ஏன் இந்த முடிவு, ஏன் இந்த தொட்டாசினிங்கி மனநிலை, அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். போட்டி நீயா நானா என்ற ஒரு ஈகோ களையச் சொல்லுகிறார். ஈகோவை ஒழிக்கச் சொல்லுகிறார். ஏற்றத்தாழ்வுகளை, பாகுபாடுகளை, சாதியத்தை வேறறுக்க விரும்புகிறார். இவ்வாறு பொறுமையோடு, நிதானத்தோடு, சகிப்புத்தன்மையோடு, அவசரம் இல்லாமல், ஆவேசம் இல்லாமல், ஆத்திரம் இல்லாமல் பொறுமையோடு வாழுங்கள். நான் இரண்டையும் வளர விட்டு பார்க்கிறேனே, அதே போன்று பொறுமை உங்களுக்கும் பொறுமை வேண்டும். உங்களுக்கும் இந்த வாய்ப்பு தருகின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நமக்கு அறைகூவல் விடுகிறார். காலதாமதம் செய்தால் இறுதியில் எரிக்கப்படுவீர்கள் என்று நான் சொல்லவில்லை, இந்த ஓமை சொல்லுகிறது. காலதாமதம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அவன் என்ன பெரிய பிஸ்தாவா, அவள்கிட்ட போய் நான் என்ன கேட்குறது, இவன்கிட்ட என்ன போய் கேட்குறது என்று காலதாமதமும் சாக்கு போக்குகளும் சொல்லி வாழ கற்றுக்கொண்டால் இழப்பது வாழ்க்கை, இழப்பது நமது நிம்மதி, இழந்து ஒன்றுமில்லாமல் சோகமாக வாழ வைப்பது இந்த சூழல்கள். ஆகவே நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த நண்பர் அவர். ஒரே ஒரு மகள்தான். திருமணமாகி ஏதோ காரணத்தால் வீட்டிற்கு வந்து விட்டது. அப்பொழுது நான் யதார்த்தமாக வீட்டிற்கு சென்றிருந்தேன். அவர் எவ்வளவோ மன்றாடி அந்த பெண்ணை திரும்ப போக சொன்னார். அவர் கடமை உணர்வோடு பெற்றோர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் இந்த பெண் பிடிவாதமாக நான் போகவே மாட்டேன், அந்த மாமனாரும் மாமியாரும் செத்தாதான் நான் அந்த வீட்டுக்கு போவேன் அப்படின்னு பிடிவாதமாக சொன்னாள். அந்த புறம் மாப்பிள்ளை வீடும் எனக்கு தெரியும். ஆகவே அவர்கிட்ட போய் சொன்னேன், என்னையா கலட்டா உங்களுக்குள்ளே இப்படி அந்த பெண் இப்படி சொல்லுகிறாளே, என்ன நடக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அந்த பையன் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா செத்ததுக்கப்புறம் இவன் வந்து என்ன வாழ போகிறோம், வரவே வேண்டாம், அவன் அங்கேயே இருக்கட்டும்ட்டார். எதை சாதிக்க போகிறோம்? நீங்கள் அந்த வீட்டில் அவங்க செத்தா தான் வருவாங்கிறீங்க, இவன் செத்ததுக்கப்புறம் ஏன் வரீங்கன்னு கேட்குறார். வாழ்வை இழந்து விடுகிறோம், அவசரப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், ஆவேசப்படுகிறோம். ஒழிக்க வேண்டும் என்று ஈகோவை மாற்றுவதற்கு பதிலாக வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். அப்படி ஒரு சூழலை நாம் இங்கே பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் 17-19 ஒரு அருமையான பகுதி இருக்கிறது. இந்த புதிய நெறியை சார்ந்த கிறிஸ்தவர்களை யூத சங்கம் அடிக்கிறது, நொறுக்குகிறது, வெட்டுகிறது, இல்லாததெல்லாம் செய்கிறார்கள், துன்பத்தில் அவர்களை ஆழ்த்துகிறார்கள். அப்பொழுது என்ன ஒரு அற்புதமான வார்த்தையை பேதுரு சொல்லுகிறார் என்று பாருங்கள். அவர்களை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், ஒழிப்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுது புனித பேதுரு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். திருத்தூதர் பணிகள் 3:17. அன்பர்களே, யார் அவரை கேட்டுக்கொண்டிருந்த யூத தலைவர்கள் மக்கள் எல்லோரிடமும் பேசுகிறார். என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள், வேதத்திலிருந்து விவிலியத்திலிருந்து தான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். பேதுரு சொல்லுகிறார், அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவில் சிலுவையில் அறைந்து கொன்றது அறியாமை, அவரை வேண்டாம் என்று நீங்கள் சொல்வது அறியாமை, இப்பொழுது நீங்கள் எங்களை அடிப்பதும் அறியாமை. ஆனால் ஆண்டவர் உங்களையும் எங்களையும் சேர்த்தே வளர்க்கிறார். நீங்கள் மனம் மாறுவீர்கள் என்று ஒரு நாள் அவர் விரும்புகிறார் என்று சொல்லி 19வது வசனத்தில், எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள். பொறுமையோடு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுளிடம் உறவுகளை பலப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அதைத்தான் சொல்லுகிறார். இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் உறவுகளை பாதிப்பதற்கு, வேண்டாம் என்று சொல்வதற்கு, வெறுக்கிறேன் என்று சொல்வதற்கு, ஆகாது முடியாது என்று எதிர்மறையாக சிந்திப்பதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த நேரங்களிலே அவசரப்படாதீர்கள், ஆத்திரப்படாதீர்கள், ஆவேசப்படாதீர்கள், பொறுமையோடு வாழுங்கள் என்று மீண்டும் வேதம் சொல்வதை படித்து முடிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் அல்லவே அல்ல இவை.
வேதத்திலிருந்து தான் நான் படித்து முடிக்கிறேன். பேதுரு எழுதிய இரண்டாவது திருமுகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை படித்து முடிக்கிறேன். ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவது இல்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். உறவுகளை பலப்படுத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்று அழைக்கிறார். பொறுமையோடு, நிதானத்தோடு, சகிப்புத்தன்மையோடு நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். வேண்டாம், என்ன வேண்டாம்? அவசரம் வேண்டாம், ஆத்திரம் வேண்டாம், ஆவேசம் வேண்டாம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும். இறைவனுடைய அருள் ஆசிரியரை பெற்ற அன்னை வேளாங்கண்ணி தாய் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கட்டும், வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்வு கிடைக்காது. மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்வு அழுதாலும் புரண்டாலும் கிடைக்காத ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நாம் செல்ல போகிறோம். ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு, இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் நிதானமாக நிறுத்தி செயல்பட, அவசரமின்றி, ஆவேசமின்றி, ஆத்திரமின்றி வாழ அருள் வேண்டுவோம். வாழ்ந்த அன்னை வேளாங்கண்ணி தாய் நம் கரம் பற்றி வழி நடத்த, பரிந்துரைக்க தொடர்ந்து செபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். இரக்கமும் அருளும் உடையவர் நம் ஆண்டவர். நம்பிக்கையோடு நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். ஞானத்தின் தொடக்கமே எம் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் தம் சொல்லாலும் செயலாலும் உண்மைக்கு சான்று பகர திருப்பலியில் தன்னை மறைத்து இறை மக்களுக்கு மறு கிறிஸ்தவர்களாக பிரதிபலிக்க எடுத்துக்காட்டான வாழ்வு வாழவும் தேவையான ஞானத்தை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே எம் இறைவா, நாட்டினை வழிநடத்தும் நாட்டு தலைவர்கள் மக்களிடம் பரிவுள்ளம் கொண்டு செயல்படவும், நாட்டில் அமைதி நிலவிட உழைக்கவும், வழிநடத்தும் நல்ல தலைவர்களாக திகழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகள் விண்ணரசின் சொந்தங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, நாங்கள் அனைவரும் சிறப்பாக எம் குழந்தைகள் இவ்வுலகில் அமைதிக்காக உம்மை தேடவும், உம் வார்த்தைகளை வாழ்வாக்கி தம் சொல்லாலும் செயலாலும்
திரு அவைக்கும் மனிதகுல சமூகத்திற்கும் சான்று பகர தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவி நாயகனே எம் இறைவா, திருப்பலியில் பங்கேற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் கலந்து கொண்டு உமது பரிவையும் இரக்கத்தையும் அருள் ஆசிரை பெற பக்தியோடு ஜெபிக்கும் அனைவரையும் உம் ஆசிரால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை வழிநடத்தியதற்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். இந்த வாரமும் அதே போன்று கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவருடைய வாழ்க்கை சூழலோடு சேர்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாதவர்களுக்காகவும் குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்காகவும் இறைவன் அன்னை வழியாக அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய பேராலயத்திலே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக அமைய வேண்டும், குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பணிபுரிகின்ற அனைத்து திருத்தல பணியாளர்களுக்காகவும் இந்த புதிதாக ரெனோவேஷன் செய்கின்ற வேலைகளிலே பணியாற்றுகின்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எங்கள் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருள் பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதரிகளே சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் பொறுமையோடும் நாம் வாழ வேண்டும் என்ற நோக்கிலே ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்கின்றீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும்
தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய திருத்தலத்தில் பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போலவே இருக்கச் செய்தீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் நிலைத்திருக்கச் செய்கின்றீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய அருள் கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே வானதூதர்களோடும் புனிதர்களோடும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உறவுகளை பலப்படுத்த அவசரமின்றி ஆவேசமின்றி பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வரம் வேண்டி ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நிதானத்தோடு உறவுகளை வளர்க்க நமக்கு உதவி புரிகின்ற அருள் ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம், பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நன்றியோடு மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தாலும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்து மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசீர் பெற வேண்டுவோம். ஆற்றலும் அன்புமிக்க நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்வியிலிருந்தும் துயரங்களிலிருந்து விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. ஆமென். போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக்கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லாம் வரங்களையும் வழங்கும் வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு